ஆர்பிஐ பிக்ஸட் டெபாசிட்டுக்கு வட்டி விகிதத்தை உயர்த்தியிருக்காங்க. அதுக்கு மேல அதுல வர வட்டிக்கும் முதலுக்கும் முழு வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க. வருமான வரி, எஸ்டிசிஜி, எல்டிசிஜின்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்புனீங்கன்னா பேங்க் வாசல்ல செக்யூரிட்டி நிறுத்திடுவாங்க. அது என்ன விஷயம்ன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆதன் பினான்ஸ்க்காக. ஆர்பிஐ சமீபத்தில் அறிவிச்சிருக்கிற வட்டி விகித உயர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சிஎன்ஆர்பி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி பிக்ஸ்ட் டெபாசிட் மட்டும்தான் பொருந்தும். இந்த எஃப்சிஎன்ஆர்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ், அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தங்களோட அந்நிய செலாவணியை இந்திய கணக்குல செலுத்துறது ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட். அதுக்கான அக்கௌண்ட், அதுக்குதான் வட்டி விகிதத்தை உயர்த்தி இருக்காங்க. நிறைய சலுகைகளையும் அறிவிச்சிருக்காங்க. இது ஏன், எதுக்கு, எப்படி, எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி சமீபத்துல நம்ம வந்து இன்ஃபிளேஷன் பத்தி ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அதை பத்தி ஒரு சின்ன ரீகா பார்த்துருவோமா? இந்திய ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மாதம் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. பேசிக்கலா எல்லாரும் சமையல் எண்ணெய கம்மியா பயன்படுத்துங்க, தங்கத்தை வாங்காதீங்க, வெளிநாட்டு ட்ரிப் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க, பெட்ரோல் பயன்படுத்தி பயணம் மேற்கொள்வதை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த வேண்டுகோளுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல பயங்கர தாக்குதல் நடத்த ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை மூட கச்சா எண்ணெய் போக்குவரத்து அந்த பகுதியில் முற்றிலுமா தடைபட்டுருச்சு. அதன் காரணமா $60 வித்துட்டு இருந்த க்ரூட் ஆயிலோட விலை $90 மேல போயிடுச்சு இந்த 6 மாசத்துல. அது போக கமர்ஷியல் எல்பிஜியோட விலை இந்தியால வந்துட்டு பயங்கரமா உயர்ந்துருச்சு. சற்று 2 மடங்கு ஏறிச்சுன்னு வைங்களேன். போன மாசம் மட்டுமே $3071 வித்துட்டு இருந்தாங்க. அது போக நம்மளோட பெட்ரோல் விலையை ஏத்திட்டாங்க. 102 அந்த மாதிரி இருந்தது, இப்ப 107 மேல போயிடுச்சு. அதுலயும் எத்தனால் கலந்தா விற்கிறாங்க, அது வேற விஷயம். நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தங்கம். அதனாலதான் நம்ம தலைவரும் தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தங்கத்தை வந்து கம்மியா தான் வாங்கியிருக்கோம். தங்கத்தோட மதிப்பு அடிப்படையில் பார்த்தோம்னா 24-25 பினான்சியல் இயர்ல வந்து $58 பில்லியன் தான் நம்ம தங்கம் வாங்கியிருந்தோம். ஆனா 25-26, அதாவது சமீபத்துல முடிஞ்ச பினான்சியல் இயர்ல 72 பில்லியனுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஃபுல்லா ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டாங்க. மதிப்பு அடிப்படையில பார்த்தா மட்டும்தான் அது உயர்வு 58 72. அது காரணம் தங்கத்தோட விலை உயர்வு. எடை அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம கம்மியா தான் வாங்கியிருக்கோம். கடந்த பினான்சியல் இயர்ல 757 டன்னுக்கு நம்ம வாங்கின தங்கம் சமீபத்திய பினான்சியல் இயர்ல நம்ம வெறும் 721 டன் தான் வாங்கியிருக்கோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம தங்க பயன்பாடு கம்மியாயிருக்கு. மேலும் ETF மூலமா நிறைய தங்கங்கள் வாங்குறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அப்படி வாங்குற தங்கமும் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் தான் பீக் அடிச்சதே தவிர அதுக்கப்புறம் சரசரன்னு திரும்பவும் பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துருச்சு. மக்கள் தங்கம் அதிகமா வாங்கல, அவங்க ரெகுலரா வாங்குற அளவு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா தங்கத்தோட விலை ஏறினால அது அதீதமா தெரியுது நம்மளுக்கு. இதுக்காகவே இதை கட்டுக்குள்ளார கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தங்கத்துக்கான இம்போர்ட் டியூட்டியை 15% குறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த 6% திரும்பவும் 15% ஏத்தி இருந்தாங்க. குறைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, தங்கத்தோட இம்போர்ட் டியூட்டி அதிகமா இருக்கிறதுனால கள்ளக்கடத்தல் அதிகமா நடக்குது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க ஒரு முக்கிய காரணமா. இப்ப திரும்பவும் 15% ஏத்திருக்காங்க. அவங்க அறிவிச்ச மாசத்திலேயே கடத்தல் மூலமா திருட்டுத்தனமா இந்தியாவுக்குள்ளார வந்த தங்கம் வந்து அதிகரிச்சிருச்சுன்றது தெரிய வந்துருச்சு. இது எல்லா காரணத்துக்காக தான் இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டுக்கான சலுகைகளை அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது வரலாற்றிலே முதல் முறையா இந்த அரசாங்கம் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இல்லை. ரகுராம் ராஜன் காலத்திலேயே எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டுக்கான சலுகைகளை நம்ம ஏற்கனவே ஒரு முறைக்கு அறிவிச்சிருக்கோம். 2013 ஆரம்பிச்சு 2016 வரைக்கும் அது செயல்பாட்டில் இருந்துச்சு. அந்த காலத்துல நம்மளோட அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து கணிசமான அளவு உயர்ந்துச்சு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சமயத்துல அமெரிக்க வட்டி விகிதத்துக்கும் நம்மளோட வட்டி விகிதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அதுக்கும் இப்பத்தி பண்ணிருக்க போற எஃப்சிஎன்ஆர் சலுகைகளுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி எஃப்சிஎன்ஆர்னா என்னன்னு பாத்துறோம். ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட், அதாவது டெபாசிட். அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவங்க கிட்ட இருக்கிற அமெரிக்க டாலர், பிரிட்டிஷ் பவுண்டு, யூரோப்பியன் யூரோ, ஆஸ்திரேலியன் டாலர், இந்த மாதிரி வெளிநாட்டு செலாவணி, அதாவது அந்நிய செலாவணி, அது வெளிநாட்டு கரன்சியை அதே கரன்சியை நம்ம நாட்டு பேங்க்ல டெபாசிட்டா வைக்கிறது. ஐஎன்ஆரா மாத்தி வைக்க மாட்டாங்க, அதே கரன்சியோட வேல்யூல வைக்கிறது. இப்ப பிரதானமா நம்ம அறிவிச்சிருக்க சலுகை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிக்கு தான். அந்த மாதிரி யூஎஸ்டில அவங்களோட அக்கௌண்ட்ல இந்தியன் பேங்க்ல இந்த பிக்ஸட் டெபாசிட் போயிடும். அப்படி போறதுக்கு வட்டியும் யூஎஸ்டிலேயே பேங்க் திருப்பி செலுத்தும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெச்சூரிட்டி பீரியட் 3-5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு காசும் எந்த கரன்சில, அதாவது யூஎஸ்டில வைக்கிறாங்கன்னா யூஎஸ்டிலே திருப்பி செலுத்த போறாங்க. அதுதான் இந்த எஃப்சிஎன்ஆர் ஸ்கீம். இப்படி ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமுக்கு எதுக்கு புதுசா ஒரு பரபரப்புன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு விஷயம். ஜூன் 8, 2026 இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த விஷயம் என்னன்னா, பேங்க் வந்து 4% வட்டி தான் என்ஆர்ஐகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட பிக்ஸ்ட் டெபாசிட்க்கு. அது போக ஒவ்வொரு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3% வரைக்கும் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்அப் ஃபீ மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டெபாசிட் வாங்கினோம்னா அதுல 7% வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு சுமை வட்டி விகிதமாகவோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப்புக்காகவோ அவங்க செலவிடக்கூடிய தொகை மொத்தமா பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் போயிடும். பேங்க் என்னதான் 7% செலுத்தினாலுமே பணத்தை பிக்ஸட் டெபாசிட்ல போடுற என்ஆர்ஐகளுக்கு வட்டி விகிதம் கம்மி தான், ஏன்னா செலவா போயிடுது இல்ல. இப்ப நடந்திருக்க இந்த எஃப்சிஎன்ஆர் சலுகையில வந்துட்டு என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு 3% வங்கிகள் செலுத்துறாங்க இல்லையா, அதை வந்து ஆர்பிஐ அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அதாவது வங்கிகள் செலுத்த தேவையில்லை, வங்கிகள் செலவிட தேவையில்லை.
அதுக்கு பதிலா பேங்க் அவங்க கிட்ட பிக்ஸ்ட் டெபாசிட்டா வர்ற அந்த யூஎஸ் டாலரை அப்படியே ஆர்பிஐக்கு வித்துறது. இன்னைக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ, என்னைக்கு வாங்குறாங்களோ அன்னையோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல அப்படியே கொடுத்துடுறது. அதுக்கு பதிலா அவன் ஐஎன்ஆர் கொடுத்துருவாங்க. அதை வந்து பேங்குகள் வந்து ஃபர்தரா கடன்களா கொடுத்து அதுல இருந்து வருமானம் ஈட்டிக்கலாம். இந்த பிக்ஸ்ட் டெபாசிட் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் இவங்க திரும்பவும் ஐஎன்ஆர் கொடுத்து அந்த யூஎஸ் டாலரை திருப்பி வாங்கிடுவாங்க. இது பேர் ஸ்வாப். அப்படி வாங்கிட்டு வாங்கின யூஎஸ் டாலரை பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ண மக்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. அப்ப இதுல கிடைக்கக்கூடிய அந்த 3% ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான செலவு இருக்கு இல்லையா, அதைத்தான் இந்த பேங்குகள் வந்து என்ஆர்ஐ டெபாசிட்டருக்கு தரப்போறாங்க. இது போக கேஷ் ரிசர்வ் ரேஷியோலையும் எஸ்எல்ஆர், அதாவது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதுலயும் வந்து நிறைய எக்ஸாம்ஷன் தராங்க பேங்க்கு. அதாவது இவங்க கிட்ட இருக்கிற மொத்த பிக்ஸ்ட் டெபாசிட்ல எவ்வளவு கடன் தரலாம், எவ்வளவு வந்து லிக்விடா வச்சிருக்கணும், அதாவது கேஷா வச்சிருக்கணும், அந்த மாதிரியான நடைமுறை கட்டுப்பாடுகள் பலவற்றை ஆர்பிஐ இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ல தளர்த்தி இருக்காங்க. இது வந்து பேங்க்கு ஒரு அட்வான்டேஜ். இவ்வளவு ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து இந்த டெபாசிட்ல நிறைய வாங்க வைக்கிறாங்க. வெறும் ஒரு 7% வட்டிக்கு வெளிநாட்டுல இருந்து அந்த காசெல்லாம் கொண்டு வந்து இங்க கொட்ட போறாங்களா என்ஆர்ஐ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் ஒரு பதில் இருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்கால இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன் ரேட்டை பொறுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4.3 இருந்து 4.8% வரைக்கும் இருக்கு அவங்க ஊர் பாண்டுக்கு. அதையே நம்ம ஊர்ல வந்து 7%, சற்றேறக்குரிய 7% அளவுக்கு நம்ம தர்றோம் இல்லையா, அப்படி தரும்போது 1.5% இருந்து 2.5% வரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். அந்த ஊர்ல அவங்க காசா வச்சிருக்கிறத விட நம்ம ஊர்ல அதை கொண்டு வந்து டெபாசிட் வச்சோம்னா இந்த 1.5% இருந்து 2.5% வரைக்கும் வித்தியாசத்துல அவங்களுக்கு பணம் வரும். வெறும் 1.5% 2.5% லாபத்துக்காக எவனா ஒருத்த அவ்வளவு காசை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அங்கதான் இந்த எஸ்பிஎல்சின்ற ஒரு விஷயம் வருது. அதாவது என்ஆர்ஐ தங்க கிட்ட இருக்கிற காசை, அமெரிக்க டாலரை இந்தியன் பேங்க்ல யூஎஸ்டியா கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்படி கொடுத்ததுக்கு வந்துட்டு அந்த என்ஆர்ஐக்கு இவங்க வந்து அந்த எஸ்பிஎல்சின்றது கொடுப்பாங்க, ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட். இவங்க கொடுத்த இந்த காசு எங்கிட்ட தான் இருக்கு, அது பிக்ஸ்ட் டெபாசிட்டா இருக்கு, அதுக்கான அத்தாட்சி சான்று இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட், அதாவது ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அதை அந்த என்ஆர்ஐ கொண்டு போய் ஃபாரின் பேங்க்ல கொடுத்துட்டு அங்க வந்து திரும்பவும் கடன் காசு வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு வர காசை இந்திய வங்கியில திரும்பவும் செலுத்தி அதை பிக்ஸ்ட் டெபாசிட்டா போட்டுக்கலாம். என்னங்க ஒரு 100 ரூபா வச்சிருக்கோம், அதை பிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுறோம், அதுல வர்ற காசுக்கு ஒரு வட்டி வரும், அது போக லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வச்சு திரும்பவும் கடன் வாங்கி அந்த காசு கொண்டு வந்து போட்டா என்ன பெரிய காசு என்ன வந்துட போகுது, அப்போ அவ்வளவு வந்து அட்ராக்டிவ் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு சூட்சுமம் வச்சிருக்காங்க ஆர்பிஐ. இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலமா இவங்க கிட்ட வருகிற காசை ஏறக்குறைய 9 மடங்கு வரைக்கும் அதிகமா கடன் வாங்க முடியும் வெளிநாட்டு வங்கியில. இப்படி திரும்ப திரும்ப வட்டிக்கு வாங்கி வாங்கி அதை கொண்டு வந்து மொத்தமா கொண்டு வந்து கொடுக்கும் போது 1 மில்லியன் காசு வச்சிருக்கிற என்ஆர்ஐ 9 மில்லியன் அதிகபட்சமா கடன் வாங்கி மொத்தமா 10 மில்லியனா இந்திய வங்கியில செலுத்தலாம். 1 மில்லியன் அவன் சொந்த காசு, 9 மில்லியன் கடன் வாங்கின காசு. அந்த கடன் வாங்கினதுக்கு சற்றேறக்குறைய ஒரு 4.5% வட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 4.5% வட்டி வந்து அந்த வெளிநாட்டு வங்கிக்கு செலுத்திடுவாங்க. ஆனா இங்க 10 மில்லியன் வச்சிருக்காங்க மொத்தமா இந்த கடன் வாங்கின காசையும் சேர்த்து அதை கொண்டு வந்து நம்ம ஊர் வங்கியில வைக்கும் போது அவங்களுக்கு 6% வட்டி வரைக்கும் கிடைக்கும் சற்றேறக்குறைய. சரியா? அப்போ அந்த 10 மில்லியனுக்கு 6% பாத்தீங்கன்னா $600,000 கிடைக்கும். கடன் வாங்கின 9 மில்லியனுக்கு 4.5% வட்டி போட்டோம்னா ஒரு $400,000 வட்டி தரணும். நிகர லாபம் பாத்தீங்கன்னா $200,000. அதாவது அவங்க கிட்ட இல்லாத காசுக்கு ஏறக்குறைய $200,000 லாபம் ஈட்ட முடியும். பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 19% 21% மேல அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வருது. எவ்வளவு ஒரு அருமையான ஸ்கீம் இல்லையா இது? இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் எல்லா வங்கிகளுமே அவங்களோட எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நல்லா ஏத்திட்டாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலயே 6% கொடுக்குறாங்க. இந்த சிறு வங்கிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏயு ஸ்மால் பினான்ஸ், ஈக்விட்டா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் எல்லாம் இன்னும் அதிகபட்சமான வட்டி தராங்க. ஏன்னா அவங்க வந்து சிறு வணிகர்களுக்கு எல்லாம் நிறைய வந்து கடன் கொடுக்கறதுனால அதுக்கு அவங்க ஈட்டக்கூடிய வட்டி விகிதங்கள் அதிகம்ன்றதால அவங்களால இன்னும் ஜாஸ்தியாவே கொடுக்க முடியுது. ஸ்டாண்டர்ட் பெரிய வங்கிகள்லாம் 6% போலதான் தர்றாங்க. 2013 ரகுராம் ராஜன் பீரியட்ல இது பண்ணிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு 2026 கரண்ட் பீரியட்ல பண்றதுக்கு என்ன வித்தியாசம்ன்றது மெயினா பாத்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு ரகுராம் ராஜன் பீரியட்ல வெறும் 1% வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்க வங்கிகள். நம்ம வந்து ஒரு 9% வட்டி கொடுத்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மேசிவான ஒரு டிஃபரன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த ஈல்டு டிஃபரன்ஸ் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டா வச்சிருந்தா நிறைய பேர் காசு கொண்டு வந்து கொட்டாங்க. சற்றே $34 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான காசை நம்ம ஊர்ல டெபாசிட்டா இருந்துச்சு. அந்த 34 பில்லியன்றது அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்த மொத்த அந்நிய செலாவணி இருப்புல 12% இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம அதுல வந்து ஈட்டுறோம். 2026 என்ன நடக்குதுன்னா அமெரிக்காலேயே 4% வட்டி விகிதம் தரோம். நம்ம ஊர்ல என்ன வட்டி விகிதம் ஏத்தாம வச்சிருக்கோம். ஆர்பிஐயோட முடிவு சமீபத்தில் நடந்த எம்பிசி மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பிக்சடா தான் வச்சிருந்தாங்க. பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. அப்படி வந்து குறைவா வச்சிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சலுகையில அறிவிச்சதுக்கு அப்புறமே 6% 7% வரைக்கும் தான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம தர முடியும் பிக்ஸ்ட் டெபாசிட்ல அந்த எஃப்சிஎன்ஆர் கேட்டகரியில. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. அதனாலதான் இந்த லிவரேஜ் ஆப்ஷன் கொண்டு வர அந்த எஸ்பிஎல்சின்னு சொன்னோம் இல்லையா, லெட்டர் ஆஃப் கிரெடிட், அது மூலமா ஏற்கனவே வச்சிருக்க பிக்ஸ்ட் டெபாசிட்டை அத்தாட்சியா கொடுத்து மேலும் கடன் வாங்கி அந்த கடன் பிக்ஸ்ட் டெபாசிட்டா போட்டு திரும்ப எஸ்பிஎல்சி வாங்கி திரும்பவும் கடன் வாங்கி
அந்த மாதிரி லிவரேஜ் பண்ணி அதிகபட்சமா போட்டுதான் அவங்களுக்கு ஈல்டு வந்து ஒரு 20% வரைக்கும் கொடுக்குறோன்ற ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி இருக்காங்க ஆர்பிஐ. அப்படி பண்ணிதான் இந்த 40 பில்லியன் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண போறோம். இந்த 40 பில்லியன்றத குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப இந்த 40 பில்லியனுக்கு வருவோம். 40 பில்லியன்றது வந்து இந்த ஸ்கீம் மூலமா, இந்த சலுகை மூலமா ஆர்பிஐ கலெக்ட் பண்றதுக்கு எய்ம் பண்ணி இருக்கிற அமௌண்ட். இந்த ஸ்கீமோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ஜூன் 8 அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த எஃப்சிஎன்ஆருக்கான பெனிஃபிட், இந்த டெபாசிட் எல்லாம் கொண்டு வரலான்றது. இது முடிய போறது வந்து செப்டம்பர் 30. இந்த 30க்குள்ளார வந்து கொண்டு வந்து கொடுக்கிற என்ஆர்ஐ பிக்ஸட் டெபாசிட், எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டுக்கு மட்டும்தான் இந்த வரி சலுகை, இந்த எஸ்பிஎல்சி டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்து வரும். அதாவது 1 மில்லியன் போட்டு 9 மில்லியன் வரைக்கும் கடன் வாங்கி திரும்ப அதை கொண்டு வந்து பிக்ஸட் டெபாசிட்டா போடுறது, இந்த வரி சலுகைகள், இந்த அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸ்பைக் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்குகள் கொடுக்கிற சலுகை, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஆர்பிஐ கொடுக்கிற சலுகை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் வரக்கூடிய பிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு திரும்பவும் வந்துச்சுன்னா முன்ன எப்படி செயல்பட்டு இருந்துச்சோ அதே வட்டி விகிதங்கள், அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அக்டோபர் 16க்குள்ளார இவங்க கிட்ட பிக்ஸட் டெபாசிட்டான என்ஆர்ஐ அமௌண்ட் ஆர்பிஐ கிட்ட ஐஎன்ஆரா கொடுத்து யூஎஸ்டியா வாங்கி திருப்பி செலுத்திடணும். அதுதான் அவங்களுக்கான டைம் லைன். ஆனா என்ஆர்ஐகளுக்கு செப்டம்பர் 30க்குள்ளார இந்த பிக்ஸட் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த பிக்ஸட் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 வருட காலங்களுக்கான பிக்ஸட் டெபாசிட். இது எந்த மாதிரி அக்கௌண்ட்க்குலாம் பொருந்தும்ன்றத பாத்துடலாம். இந்த எஃப்சிஎன்ஆர்பில தான் வந்துட்டு இந்த ஃபாரின் கரன்சியாவே பிக்ஸட் டெபாசிட் பண்ண முடியும். இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் பண்ணிடுவாங்க. நீங்க யூஎஸ்டியா போட்டீங்கன்னா அது ஐஎன்ஆரா மாத்தி தான் பிக்ஸட் டெபாசிட் வரும். பிக்ஸட் டெபாசிட்டோட பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ அதுபடிதான் ஐஎன்ஆர் வந்து யூஎஸ்டியா மாத்துவாங்க. சோ அப்போ வந்து இந்தியன் ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருந்துச்சுன்னா ஏற்கனவே காசு போட்டவங்களுக்கு திருப்பி காசு எடுத்துட்டு போகும்போது அமெரிக்க டாலர்ல மதிப்பு வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். அது ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். சோ அதுதான் அந்த ரிஸ்க் வந்து என்ஆர்ஐ என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருக்கு. இந்த எஃப்சிஎன்ஆர்பி அக்கௌண்ட்ல அது கிடையாது. இந்த உள்ளார போட்ட காசை மொத்தமா எடுத்துட்டு போறதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஃபுல்லு அது போக ஃப்ரீயாவும் எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இருக்க ஃபெசிலிட்டி என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல கிடையாது. 1 மில்லியன் வரைக்கும் தான் எடுத்துட்டு போக முடியும் ஒரு வருஷத்துக்கு. இந்தியால வரி சலுகைன்றது பார்த்தோம்னா இந்த எஃப்சிஎன்ஆருக்கும் என்ஆர்ஐக்கும் டாக்ஸ் ஃப்ரீ, 100% வரி எதுவும் செலுத்த தேவை இருக்காது. என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல 30% மேல டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். அதாவது நம்மள மாதிரி இந்திய குடிமக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே தான். 30, 40 என்ன சதவீதம் சொல்றாங்களோ அரசாங்கம் சொல்ற அந்த டாக்ஸை கட்ட வேண்டி வரும். இந்த எஃப்சிஎன்ஆரோட மெயின் பர்பஸே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு காசை அதே மதிப்புல வைப்பு நிதியா வச்சு வட்டி வருமானத்தை ஈட்டுறது. அப்படி வட்டி வருமானமா ஈட்டும் போது அவங்களுக்கு ரிஸ்க் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். எந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐகளுக்கு இது லாபமா இருக்கும்னு பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற என்ஆர்ஐகளுக்கு தான் இது பெரும் உதவியா இருக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் வந்துட்டு 0%. அது போக அவங்களுக்கு இந்த 6 to 7% வரி இல்லாம அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிகபட்ச லாபம் கிடைக்கும். நம்ம நாட்டுல வரி மட்டும் இல்ல, அவங்க நாட்டிலுமே வரி இல்ல. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து வரி எல்லாம் இருக்கு. அது போக அவங்க நாட்டிலேயே வந்து ஒரு 4% பக்கத்துல வரி தராங்க. அது போக அதிகபட்சமா இருக்கிற அந்த டிஃபரன்ஷியல் வரி தான் வந்து அவங்களுக்கு லாபம். அது போக வந்து அவங்களுக்கு இந்த டாக்ஸ் ஆடிட்டிங், அந்த ஃபைலிங், அதுக்கான செலவுகள்லாம் வேற இருக்கும். அந்த பாக்கி இருக்கிற 5%க்கான வருமானத்துக்கும் அவங்க ஊர்ல அவங்க வரி செலுத்த வேண்டிய தேவை வரும். யூகே அண்ட் கனடால இருக்கவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல வாழக்கூடிய என்ஆர்ஐகளுக்கு இது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது என்ஆர்ஐகள் முக்கியமா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆர்பிஐ அறிவிச்சிருக்கக்கூடிய எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட் ஸ்கீம் பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த வரி சலுகையை பத்தி சொல்லுங்க. இந்த லிவரேஜ் பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. அதிகபட்சம் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆர்பிஐ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்றது பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் வந்து என்னன்னா இந்த 3% பேங்குகள் வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு செலவு பண்ற காசா இருக்கு. அதை வந்து ஆர்பிஐ அப்சர்வ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்ன்றத வந்து வேவ் பண்ணிட்டாங்க. முக்கியமான பீரியட்னு பாத்தீங்கன்னா ஜூன் 8 இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தான் இது செயல்படும். இந்த விண்டோக்கு அப்புறம் ஏதாவது பிக்ஸட் டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சலுகை அப்ளிகபிள் ஆகாது. என்ஆர்ஐகளுக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா இந்த லிவரேஜ் பண்ண முடியுது. எஸ்பிஎல்சின்ற அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வச்சு இன்னும் அதிகமா கடன் வாங்கி அதை திரும்பவும் கொண்டு வந்து இந்தியால பிக்ஸட் டெபாசிட்டா வச்சு அதுல அதிக வட்டி விகிதம் வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 17 இருந்து 21% வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கிடைக்கும். இந்தியா இந்த ஸ்கீம் மூலமா ஒரு 40 பில்லியன் வரைக்கும் அந்நிய செலாவணியை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் இதை வந்து பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இந்திய ரூபாயோட மதிப்பை சரிவிலிருந்து தூக்கி நிறுத்த முடியும்னு ஆர்பிஐ நம்புறாங்க. இதுல முக்கியமான விஷயம் ஒரு சிலதெல்லாம் இருக்கு, அதையும் பார்த்துடணும். இந்த பிக்ஸட் டெபாசிட் நடுவில் உடைச்சாங்கன்னா பழைய ஸ்கீம் படி என்ன வட்டி விகிதமோ அதுதான் அவங்களுக்கு வரும். நடுவில் உடைச்சாங்கன்னா இந்த ஃபுல் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காது. முக்கியமான விஷயம் வந்து இது என்ஆர்ஐகளுக்கு மட்டும் தான் பொருந்தும். நம்மள மாதிரி, அதாவது உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் இருக்கிற சராசரி இந்திய குடிமக்களுக்கு இது பொருந்தாது. நமக்கு ஸ்டாண்டர்ட் 6% வட்டி தான். அப்படி வர்ற காசுக்கு 30% அல்லது 34% அல்லது 40% மேல வருமான வரி செலுத்த வேண்டி வரும். நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி வந்து அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கேஒய்சி இருக்கு இல்லையா, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா வச்சிருக்காங்க இந்த எஃப்சிஎன்ஆர். ஏன்னா அந்த கேஒய்சி வந்து இந்தியாவை வந்து தான் பண்ணும். அதாவது அந்த என்ஆர்ஐகள் இந்தியாவுக்கு வந்து கேஒய்சியை முடிச்சு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு காசை போட்டு டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் கிளம்ப முடியும். ஆன்லைன்ல பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து கிஃப்ட் சிட்டில வந்துட்டு வீடியோ கேஒய்சி ப்ராசஸ் எனேபிள் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். கிஃப்ட் சிட்டி ஆரம்பிச்ச சோல் பர்பஸே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் கிட்டையும் வெளிநாட்டு வாழ்
வெளிநாடு முதலீட்டாளர்கள் காசை இந்தியாவுக்கு அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரது இந்த கிஃப்ட் சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா கொடுமை என்னன்னா இந்த என்டையர் FCNR ப்ராசஸ்ல கிஃப்ட் சிட்டியை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீங்க கிஃப்ட் சிட்டி வழியாக இந்த FCNR டெபாசிட்ட பண்ண முடியாது. வெளிநாட்டுல இருக்கிற ஃபாரின் பிரான்ச்சஸ், இந்திய வங்கிகளோட ஃபாரின் பிரான்ச்சஸ்ல தான் நீங்க பண்ண முடியும். அதுக்கும் KYC பண்றதுக்கு நீங்க இந்தியா வரணும். எவ்வளவு விவரமான மேட்டர் பாத்தீங்களா? இவ்வளவு வட்டி அள்ளி கொடுத்து வரி விலக்கு அழிச்சு அவ்வளவு ஃபாரின் கரன்சியை வாங்கி என்னதான்டா பண்ண போறீங்க அப்படின்னு RBI கேட்டா RBI சொன்னா தாங்க மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கான் அவன் பதில். ஏன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியல, அந்த நிலைமையில தான் இருக்கானுங்க. இந்தியாவுக்கு வரக்கூடிய நெட் FDI ஃப்ளோ, அதாவது FDIனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பங்குச்சந்தையில போடுற காசு கிடையாது. இந்திய நிறுவனங்கள்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேரடியா செலுத்தக்கூடிய கேபிட்டல், அதோட இன்ஃப்ளோ வந்துட்டு சரிஞ்சிட்டே வருது. அது போக இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்பாங்க, அதாவது இம்போர்ட்ஸ்க்கு நம்ம வாங்குற காசும் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம பே பண்ற காசு இடைப்பட்ட அந்த வித்தியாசம் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அது வந்து டெபிசிட். அந்த டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. உள்ளார வர்ற வெளிநாட்டு காசு உள்ளார வர்றது இல்ல, கம்மி ஆயிட்டே போகுது. வெளிநாடுகளுக்கு நாம செலுத்தக்கூடிய தொகையும் கூடிட்டே போகுது. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த FCNR தேவை வந்திருக்கு RBIக்கு. இது போக FII அவுட்ஃப்ளோவும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில அவங்க போடுற காசு குறைஞ்சிட்டே போகுது, அவங்க வெளில எடுத்துட்டு போற காசும் கூடிட்டே போகுது. கடந்த 3 வருடங்களா அதிகபட்சமா அவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த காசு சேர்த்து அழிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இது வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு வருது. இது போக இந்திய ரூபாயை இவங்க காப்பாத்துறன்ற பேர்ல RBI வந்து தொடர்ந்து அமெரிக்க டாலரை வித்து தள்ளிட்டே வர்றாங்க. கடந்த 4 மாதங்கள்ல மட்டும் பார்த்தோம்னா பிப்ரவரி 2026 நம்ம கிட்ட இருந்த USD கையிருப்பு வந்து பாத்தீங்கன்னா 728 பில்லியன் டாலர்கள். அதுவே வந்து மே மாசம் நம்ம கிட்ட இருக்கிற USD கையிருப்பு பாத்தீங்கன்னா 658 பில்லியன் டாலர். சற்றே இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் என்ன தெரியுமா? ஆமா, அதே 40 பில்லியன் டாலர். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த FCNR ஸ்கீம் மூலமா RBI திரட்டக்கூடிய டார்கெட் வந்து ஒரு 40 பில்லியன் டாலர். நம்ம வித்து தள்ளணும் இல்ல US டாலரை, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு 40 பில்லியன் டாலர். ஏன்னா ஒண்ணுதானா ரெண்டும், அதை ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றீங்கன்ற மாதிரி இருந்தாலுமே அது வேற இது வேற. நம்ம கிட்ட இருக்கிற ஃபாரின் ரிசர்வ் நம்ம வித்து தள்ளணும்ல ஒரு 40 பில்லியன் டாலர், அது வந்து நம்ம காசு, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிருந்த 40 பில்லியன் டாலர் நம்ம டாலர்ஸ் யாருக்கு தர தேவையில்லை, அதை வித்து தள்ளணும். ஆனா இப்ப நம்ம எடுக்கிறோம்ல இந்த 40 பில்லியன் டாலர் FCNR டெபாசிட் மூலமா வாங்குறோம்ல, இது நம்ம வாங்குற கடன், நம்ம கிட்டே இருக்க போற காசுல இந்த டெபாசிட் பீரியட் முடிஞ்சவனே அந்த 40 பில்லியன் டாலரையும் அதே 40 பில்லியன் டாலரா முதலீட்டாளர்களுக்கு திருப்பி தரணும். இது போக இந்த 40 பில்லியன் டாலருக்கு நம்ம 7% போல வட்டி வேற கொடுக்கணும். இதுல வரி சலுகை வேற இருக்கு அவங்களுக்கு, நமக்கு வரி வருவாயும் கிடையாது. இந்த மொத்த டிரான்சாக்சனோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் காஸ்டையும் RBI அப்சர்வ் பண்ணிக்கிறேன்றான். RBI எங்க இருந்து அப்சர்வ் பண்ணுவான்? நம்மள மாதிரி வரி செலுத்தக்கூடிய இந்திய குடிமகன்கள் நம்ம தலையில தான் வந்து இது வெடிக்க போகுது. இதே பிரச்சனையை நம்ம ஏற்கனவே ஒரு முறைக்கு பார்த்திருக்கோம். இந்த சாவரின் கோல்ட் பாண்டுன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து ஒரு பத்திரத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. தங்கத்தை வாங்காதீங்க, அதுக்கு பதிலா எங்க கிட்ட காசு கொடுங்க, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு பாண்டு பத்திரம் எழுதி கொடுத்துடுறோம், 2% வட்டி வருஷம் கொடுத்துடுறோம், பத்திரம் முதிர்வடையும் போது மொத்த காசையும் உங்ககிட்ட தந்துடுறோம். எந்த காசு என்னைக்கு முதிர்வடையுதோ அன்னைய தேதியில தங்கத்தோட மதிப்பு என்னவோ அது ஈக்குவலான காசை உங்களுக்கு திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து அதுல ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டாங்க. அதுதான் அவங்களை வந்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காகவே வந்து இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீமையை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து வாங்கிக்கோங்கிறாங்க. ஆனா இப்ப போய் வாங்கினோம்னா நடுவுல, அதாவது நம்ம கிட்ட இருக்க பாண்டை கொடுத்துட்டு காசை திருப்பி வாங்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து வரி போடுவான். அதனாலதான் எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க பதட்டத்தோட. இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம்லயும் அரசாங்கம் இழந்த காசுமே அதிகம், ஏன்னா தங்கத்தோட விலை உயர்ந்துருச்சு. அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய தவறு தான் இந்த FCNR ஸ்கீம்லயும் அவங்க பண்ண போறாங்களான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா 95-96 ரூபாய்க்கு நடுவுல ஆடிட்டு இருக்கு. இந்த FCNR மெச்சூரிட்டி, அதாவது 3 இருந்து 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திரும்பவும் செலுத்தும் போது அன்னையோட இந்திய ரூபாயோட மதிப்பு ரேட்டு பாத்தீங்கன்னா அதே 95-96 தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல அதோட செலவை RBI அப்சர்வ் பண்ணி அதுவும் நம்ம மேலதான் வந்து விடியும். சோ அதுவும் இதுவும் ஒண்ணுதானா? அந்த 40 பில்லியன் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். RBIயோட இந்த முயற்சி ரூபாயோட மதிப்பை காப்பாத்துறதுக்கு திரும்பவும் ஃபயர் ஃபைட் பண்றாங்க. ரூபாயை காப்பாத்த வீசக்கூடிய ஒரு பாதுகாப்பு கயிறா, இல்ல சரிவில் இருக்கிற ரூபாய் கிட்ட வீசக்கூடிய முள்வேலி கம்பியா அப்படின்றது போக போகதான் தெரியும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுக்கு ஆதன் ஃபைனான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.